பைரவா. ஆரா. ஆராவுக்கு மனிதருடைய உடலுக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆராங்கிறது ஆற்றல், உடல் ஆற்றல், மன ஆற்றலை வெளிக்கொண்டுட்டு வர்றதா ஆரான்னு சொல்றோம். இதை ரெண்டு விதமா இந்த ஆறால உணர முடியும். ஒன்று காந்த சக்தியோட, ஒரு ஒளியோட உணர முடியும். இதை ஞானிகள் உணர முடியுங்கிறது ஆழமாக இதை சொல்லியிருக்காங்க. ஒரு காந்த சக்தியாக, ஒரு ஒளியா இதை உணர முடியும் அப்படின்னு. இந்த ஆறா பொறுத்த வரைக்கும் உடல் மனம் சரியா இருக்கணும்னா ஆறா ஆக்டிவேட்ல இருக்கணும். இது எப்படி உணர முடியும்? இந்த ஆறாவை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஒரு ஒளி அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் நடந்து போனாங்கன்னாவே ஒரு உணர்வு பூர்வமா ஒரு ஒரு வைப்பு கிடைக்கிறதா அந்த ஆறான்னு சொல்றோம், ஒளின்னு சொல்றோம். ஒரு சில பேர் தலையில கை வச்சு பிளஸ் பண்ணாவும் டச் ஆனாவும் ஒரு காந்த ஈர்ப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாவுக்கு நிறங்கள் உண்டு. நம்மளுடைய மனநிலை மாறுற போது அந்த ஆறானுடைய நிறம் மாறும். பச்சை, ஊதா, கரும்பச்சை, வெள்ளை, கருப்பு, இந்த விதமான நிறங்கள் உண்டு. ஆறாவுடைய நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலை பலமா வச்சுக்கிறதுக்கும் மனநிலையை பலமா வச்சுக்கிறதுக்கும் ஆறா நமக்கு பலமா இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய மனதை திடமில்லாம போறதுக்கு ஆறா ஒரு காரணம். உடல் பலம் இல்லாம போறதுக்கு ஆறா ஒரு காரணம். இது விஞ்ஞான ரீதியாவே இது பார்த்தீங்கன்னா ஆறா ஆக்டிவேட் அப்படிங்கிறது பலமா இருந்தா தான் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும். இந்த ஆறாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஆறாவை பலப்படுத்துங்க. எப்படி ஆறா பலப்படுத்தணுங்கிறத நான் சொல்றேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாவே அந்த காந்த சக்தியும் ஒரு ஒளியும் நமக்கு பெற போது கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும், மன தெளிவு கிடைக்கும். இது ஆறானுடைய நிலை. ஆறாதான் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துறது. இந்த ஆறாதான் பிரிக்கப்படுறது. 7 சக்ராஸா வருது. 7 சக்ராஸை பத்தி நான் அதை பத்தி பேசுறேன். ஆறாவை மட்டும் என்ன ஆறால நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் கடைபிடிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஓம் பைரவாய நமः.